ஏங்கன்னு கேள்விப்பட்டியா? இந்த பவுடர் பாலெல்லாம் ஏதோ விஷம் கலந்துருக்குதாமா. இதுக்குதான் சொல்றது தாய்ப்பால் மட்டும் கொடு, இல்லைன்னா நம்ம தோட்டத்திலே இருக்குது ஒரு மாட்டு பாலா கொடுன்னு. பெரியவங்க சொன்னா எங்க கேக்குறீங்க இந்த காலத்து பொண்ணுங்க? விஷம்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன் சார் தேவையில்லாம பயப்படுத்துறீங்க? நடந்தது என்னன்னா, யூரோப்ல இருக்க நெஸ்ட்லே ஃபேக்டரியில எப்பவும் போல ரெகுலர் குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஸ் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது அரக்கிடானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட், இது வந்து ஃபார்முலால எல்லாத்துலயுமே பிரெயின் growthக்காக ஆட் பண்ணுவாங்க. அதை சப்ளை பண்ண ஒரு தேர்ட் பார்ட்டி சப்ளையரோட சாம்பிள்ல பெசிலஸ் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால கண்டாமினேஷன் இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த பெசிலஸ் சீரியஸ் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸின் செருலைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரச்சனை என்னன்னா ஒரு ஹீட் ஸ்டேபிள் டாக்ஸின். அப்படின்னா நம்ம என்னதான் கொதிக்க வச்சாலும் சூடு பண்ணாலும் இந்த டாக்ஸின் அழியாது. ஸோ இதனால இதை கன்சியூம் பண்ணா குழந்தைங்களுக்கு வாந்தி, பேதி, ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரும். ஸோ ஒருவேளை இது கண்டாமினேட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல பிரிகாஷனரியா யூரோப்ல மேனுஃபேக்சர் ஆன இந்த நானு, எஸ்எம்ஏ, ஆல்ஃபமினோ அப்படிங்கிற ஃபார்முலா எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டாங்க. ரீகால்னா சேல்ஸுக்கு இருக்கு இல்லையா, அங்க இருந்து அது எல்லாத்தையும் மறுபடியும் ஃபேக்டரிக்கு எடுத்து திரும்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாக்ஸின் இருக்குதா இல்லையான்னு. இவ்வளவுதான் விஷயம். இந்த பர்டிகுலர் பேட்ச்ல இருக்க ஃபார்முலாவை ஆல்ரெடி கன்சியூம் பண்ண குழந்தைங்களுக்குமே வாமிட், லூஸ் மோஷன் அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்ல. சோ இது ஒரு பிரிகாஷனரி பேசிஸ்ல ஒரு சேஃப்டிக்காக ரீகால் பண்ணிருக்காங்க, அதுவும் யூரோப்ல. இந்தியால மார்க்கெட்ல இருக்கிற இந்த நான் ப்ரோ, லாக்டஜன் இதெல்லாம் நெஸ்ட்லே கம்பெனியோடது தான். ஆனா நெஸ்ட்லே இந்தியாவுக்கு தனியா இந்தியால ஃபேக்டரிஸ் இருக்கு. அவங்க இங்க இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சோ இந்தியால இருக்கிற ஃபேக்டரிஸ்ல இந்த கண்டாமினேஷன் எதுவுமே நடக்கல. யூரோப்ல தான் ஒரு சந்தேகத்தின் பேர்ல இதை ரீகால் பண்ணிருக்காங்க. சோ இந்தியால இம்போர்ட் பண்ணி நம்ம எந்த ஃபார்முலாவும் இது பண்றதுல எல்லாமே லோக்கலி மேட் தான். சோ பேரண்ட்ஸ் பேனிக் ஆகாதீங்க. வேற ஃபார்முலா மாத்தணுங்கிறதும் இல்ல. மாட்டுப்பால், ஒரு மாட்டுப்பால், பாக்கெட் பால், எருமை மாட்டுப்பால் இதெல்லாம் கொடுக்கணுங்கிறதும் கிடையாது. தாய்ப்பால் தான் பெஸ்ட்னு எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும். அவங்க என்ன வச்சுக்கிட்டேவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் லாக்டேஷன் கன்சல்டன்ட் பார்த்து எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு சில மதர்ஸ்னால பிரஸ்ட் ஃபீட் மட்டும் கொடுக்க முடியறது இல்ல. அவங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத, பசியில் அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்க முடியாம தேவைப்பட்டா ஃபார்முலா கொடுக்குறாங்க. சோ தயவு செஞ்சு ஃபார்முலானா பாய்சன், இதுல இது கலந்துருக்கு, அது கலந்துருக்கு, கொடுக்காத கெமிக்கல் அப்படின்லாம் சொல்லி அவங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேவையில்லாம ஜட்ஜ் பண்ணாதீங்க. மதர்ஸுக்கு தளபதி ஸ்டைல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா, உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.